குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்கள், இன்றைக்கி கிளாஸில் குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம்ஸ் இந்த லெசனில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக எவாலுவேட் யுவர் செல்ஃப் லாஸ்ட்டு கிளாஸில் பார்த்தோம். அதோட எவாலுவேட் யுவர் செல்ஃப் ஒரு கொஷின் இருக்குது. ஸோ அதை பார்க்கலாம். ஸோ அதை பார்த்துட்டு ரிமைனிங் அதை கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஸோ பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு, கால்குலேட் த அன்சர்டனிட்டி. அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஆக்சுவலாக கால்குலேட் த அன்சர்டனிட்டின்னு என்ன சொல்லுவோம், நிலையில்லா தன்மை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஹைசன்பர்க்குடைய அந்த அன்சர்டனிட்டின்னு சொல்கிறோம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, ஹைசன்பர்க் அப்படிங்கும்போது அவர் என்ன கான்செப்ட் சொல்லியிருப்பார் அப்படின்னா, பொசிஷன் மொமெண்டம் ஆஃப் த பார்ட்டிகல், அதோடைய அதாவது cannot accurately measure the position and momentum of the particle like electron. அதாவது மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகலான எலக்ட்ரானுடைய பொசிஷனையும் மொமெண்டத்தையும் நம்ம அக்யூரேட்டாக நம்மளோட அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டினில் கொடுத்துக்கிறது இந்த அன்சர்டனிட்டியான வெலாசிட்டி, அதோடய வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. அன்சர்டனிட்டி வெலாசிட்டி 5.7 × 10⁵ மீட்டர்/செகண்ட் இன்வெர்ஸ்னு கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இதிலேருந்து பாருங்கள், நமக்கு கிவன் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டெல்டா V = 5.7 × 10⁵ மீட்டர்/செகண்ட் இன்வெர்ஸ். டெல்டா எக்ஸ் கொடுக்கல. ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட்டாக பார்த்துருப்போம். டெல்டா விங்கிறது அதாவது த அன்சர்டனிட்டி ஆஃப் அன்சர்டனிட்டி இன் த மொமெண்டம். ஓகேவா? அதாவது உந்தத்தின் நிலையில்லாத்தன்மை, அதை மொமெண்டம்னு சொல்கிறோம் இல்லையா? இது டெல்டா எக்ஸுங்கிறது பொசிஷன், அதாவது நிலையின், அதாவது அந்த நிலையில்லாத்தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அது அன்சர்டனிட்டி பிரின்சிபல் படி ஃபார்முலா என்னது, டெல்டா எக்ஸ் × டெல்டா பி இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு h/4π அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுபடி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாருங்கள், h/4π அதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். முதல்ல இந்த h/4π உள்ள இதை நம்ம சால்வ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஹெச் பிளாங்க் கான்ஸ்டன்ட் வேல்யூ உங்களுக்கு தெரியும், 6.626 × 10⁻−34 அப்படின்னு சொல்லுவோம். கிலோகிராம் மீட்டர்/செகண்ட் இன்வெர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பை வேல்யூ என்னது, 4 × 3.14. ஸோ இப்போ ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பாருங்கள், எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, இந்த டேர்ம் இந்த மேலே இருக்கிற 6.626 இதை மேலே கீழே 1000ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டேர்ம் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 4 × 3.14 அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா பாருங்கள், 6.626 × 10⁻−34 டிவைடட் பை 12.56 வரும். ஓகேவா? ஸோ அடுத்த டேர்ம் அடுத்த ஸ்டெப்பில் மேலே கீழே இன்ட்டு 1000 டிவைடட் பை 1000, மேலே கீழே 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1000 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6626 டிவைடட் பை இது என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2256 வரும். ஓகேவா? இங்கே இன்ட்டு 10⁻−34. ஸோ இப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா, இது டைரெக்டாக சால்வ் பண்ணிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 5.28 வரும். ஓகேவா? 5.28 என்ன வேல்யூ வரும்னு சொல்கிறேன் பாருங்கள், ஈக்குவல் டு 5.28 × 10⁻−35 வரும். ஓகேவா? ஸோ இதுதான் அதோடைய வேல்யூ. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இப்போ இந்த டேர்மோட நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே இருக்கிறது டெல்டா V வேல்யூ தான் இருக்குது. இப்போ நமக்கு டெல்டா Pக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா m × டெல்டா V அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ டெல்டா Pக்கு பதிலாக இந்த m × டெல்டா V வச்சுக்கலாம். ஸோ அப்போ பாருங்கள், டெல்டா x × m × டெல்டா V இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, நம்ம ஏற்கனவே இந்த டேர்ம் கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ 5.28 × 10⁻−35 அப்படின்னு. ஸோ அப்போ பாருங்கள், ஸோ அப்போ இங்கே பாருங்கள், நமக்கு தேவை டெல்டா எக்ஸ் தான் வேணும். ஸோ அப்போ டெல்டா எக்ஸை வச்சுட்டு மற்ற டேர்ம் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள், கீழே கொண்டு வந்துடுங்க. இது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு தானே. ஆக்சுவலாக பாருங்கள், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுனா நீங்கள் கிரேட்டர் தான் வச்சுக்கலாம், இல்லைனா ஈக்குவல் டு இப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இங்கே நம்ம கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுனே வச்சுக்கலாம், அதே சிம்பிளே வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த m × டெல்டா V கீழே வந்துடும். ஓகேவா? கீழே அதாவது டினாமினேட்டருக்கு வந்துடும். ஸோ டினாமினேட்டருக்கு வரும்போது பாருங்கள், 5.28 × 10⁻35 கிலோகிராம் மீட்டர்/செகண்ட் இன்வெர்ஸ். இப்போ இது கீழே கொண்டு வரும்போது மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் நமக்கே தெரியும், என்னது 9.1 × 10⁻−34
31 கிலோகிராம் அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான். ஸோ அப்போ வந்து இன்ட்டு யார் டெல்டா வி வேல்யூ நம்ம பாருங்கள் இங்கே சம்மில் கொடுத்துருக்காங்க 5.78 10 to the power of 5 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுறோம். ஓகேவா? சால்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ இந்த 9.1 × 10 to the power of -31 கிலோகிராம் இன்ட்டு 5.78 10 to the power of 5 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை நீங்கள் அப்படியே சால்வ் பண்ணிங்க அப்படின்னா என்ன வேல்யூ வரும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கோங்க. மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்னு பாருங்கள், நான் சொல்கிறேன். மேலே இருக்க டேர்ம் 5.28 × 10 to the power of -35 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் இன்வர்ஸ். கீழே இருக்க டேர்ம் பார்த்தீங்கன்னா இந்த 9.1 × 5.7 மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 5.187 × 10 to the power of -25 வரும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டேர்ம் வந்து அதாவது யூனிட்ஸை வந்து கேன்சல் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கிலோகிராம் பாருங்கள், கிலோகிராம் கேன்சல் ஆகிடும். மீட்டர் 1 மீட்டர் கேன்சல் ஆகிடும். இதில் செகண்ட் இன்வர்ஸ் கேன்சல். இப்போ ரிமைனிங் நமக்கு இருக்கிறது வந்து மீட்டர் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து பாருங்கள் நமக்கு இருக்கிறது 5.28 × 10 to the power of -35. கீழே இருக்கிறத 9 இதை மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து 5.187 × 10 to the power of -25. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே இது வந்து 5.28 இது வந்து 18 சால்வ் பண்ணால் அப்ராக்சிமேட்டாக நமக்கு வந்து எவ்வளோ வருது 1.07 அப்படின்னு வரும். ஸோ இதை வந்து இந்த பவரை மேலே கொண்டு போனீங்கன்னா ப்ளஸ்ஸு, இது வந்து மேலே போகும்போது +25 ஆகிடும். 10 to the power of -25 +25 ஆகிடும். அப்போ சால்வ் பண்ணும்போது × 10 to the power of -10 மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அவ்வளோதான். இதுதான் வந்து அதோட ஆன்சர். டெல்டா எக்ஸு இந்த பொசிஷனுடைய அதாவது பொசிஷன் ஆஃப் த எலக்ட்ரான் அன்சர்டனிட்டி இந்த பொசிஷன் ஆஃப் த எலக்ட்ரான் அப்படிங்கிறது என்னென்னா 1.07 10 to the power of -10 மீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதுதான் அந்த எவாலுவேட்டிவ் செல்ஃபோடைய கொஷின். இது நீங்கள் இதை வந்து டைரெக்டாக லாக் எடுத்து கூட கண்டுபிடிக்கலாம், தப்பு இல்லை. ஸோ இதுக்கு நீங்கள் லாக் எடுத்துகிட்டு இதுக்கு லாக் எடுத்துகிட்டு சால்வ் பண்ணிவிட்டு ஆன்டி லாக் எடுத்திங்கனாலும் இந்த வேல்யூ வரும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். அடுத்து என்ன பார்க்கலாம்? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா த குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஷ்ரோடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எதை பற்றினது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் இதெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதோட கண்டினியூட்டி தான். ஆக்சுவலாக அதில் சொன்ன கான்செப்டில் இருந்து ஸோ இது எப்படி வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே படிக்க போகிறோம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு த மோஷன் சொல்லிட்டாங்க, கவனிங்க. ஷ்ரோடிங்கர் வேவ் ஈக்குவேஷன், த மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஆக்சுவலாக கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. இதை நீங்கள் ஃபிசிக்ஸில் படிச்சிருக்கலாம். பாருங்கள், கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். பாருங்கள், the motion of the object that we come across in our daily life can well described using classical mechanics, which is based on Newton's law of motion. ஸோ ஆக்சுவலாக நம்ம டே டு டே லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அப்படின்னா the mathematical study of the motion of everyday objects, சரியா, and the forces that affect them அப்படின்றாங்க. நம்ம தினந்தோறும் பயன்படுத்துகிற பொருள்கள், ஸோ அது கணிதவியல் அடிப்படையில் அது மேலே என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஸோ அதை பற்றி படிக்கிற ஒரு இதுதான் இது. எவ்ரிடே லைஃப்பில் அந்த ஒவ்வொரு பொருளுடைய மோஷன் இயக்கங்கள் பற்றிய கொள்கை தான் அவங்க வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா. ஸோ இது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் தெரியும், நியூட்டன்ஸ் லா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் வந்து பேஸ் பண்ணி தான் இருக்குங்கிறாங்க, ஓகேவா. ஸோ அப்போ என்ன சொன்னாங்கன்னா இன் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸை வச்சு சொல்லும்போது the physical state of the particle, அதாவது நம்ம இங்கே யாரை பற்றி படிக்கிறோம், எலக்ட்ரானை பற்றி தான் படிச்சுட்ருக்கோம். the classical mechanics the physical state of a particle is defined by its position and momentum. ஸோ இப்போ நம்ம இங்கே கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அப்படிங்கும்போது இந்த எலக்ட்ரான் சொல்கிற அந்த பார்ட்டிகளோடைய பொசிஷனையும் மொமெண்டத்தையும் மட்டும் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அதுபடி பார்க்கும்போது if you know both these properties, we can predict the future state of the system based on the forces acting using, அதாவது ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஒரு வேளை if we know we can predict the future state of the system. அந்த future state of the systemங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா forces acting on using classical mechanics, சரியா. அதாவது கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் ஃபோர்ஸஸ் அந்த பார்ட்டிகல்ஸ் மேலே ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகிறத பேஸ் பண்ணி தான் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது பாருங்கள், அக்கார்டிங் டு என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் படிச்சிருப்போம் இல்லையா. போத் தீஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ரெண்டையும் வந்து
கம்பேர் பண்ணிங்கன்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸையும் இதை கம்பேர் பண்ணிங்கன்னா according to the Heisenberg conservative principle என்ன சொல்கிறோம், both these properties cannot be measured simultaneously with absolutely accuracy for a microscopic particle such as electron. அதாவது Heisenberg conservative principle ரெண்டுமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஐசன்பர்க் என்ன சொல்லியிருப்பாருன்னா, பொசிஷன் ஒரு எலக்ட்ரான் இருக்குது, மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல் இருக்குன்னா அது அக்யூரேட்டாக அதோடைய பொசிஷன் மொமெண்டம் வந்து நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, டஸ் நாட் கன்சிடர் த டியூயல் நேச்சர். அவர் வந்து டியூயல் நேச்சரை பற்றி சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக ஒரு எலக்ட்ரான் அப்படின்னா அதுக்கு வேவ் கேரக்டர் இருக்குது, பார்ட்டிகல் கேரக்டர், அதை பற்றி அவர் சொல்லவே இல்லை. டஸ் நாட் கன்சிடர் த டியூயல் நேச்சர் ஆஃப் அ மேட்டர் விச் இஸ் சிக்னிஃபிகன்ட் ஃபார் மைக்ரோஸ்கோபிக். ஆனால் வந்து இது எதுக்கு வந்து பாசிபிள் அப்படின்னா மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணது அப்படிங்கிறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஸ் அ கான்சிக்வன்ஸ் என்ன கருத்து சொல்ல வராங்கன்னா, இட் ஃபெயில்ஸ் டு எக்ஸ்பிளைன் த மோஷன் ஆஃப் தி மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ். அதாவது இவர் வந்து மோஷன், அதாவது இவர் வந்து as a consequence it fails to explain the motion of the microscopic particle based on Heisenberg uncertainty principle and dual nature of microscopic particle. ஓகேவா, இதை பற்றி அவங்களால கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் சொல்ல முடியல. அதாவது it fails to explain the motion of the microscopic particle based on Heisenberg uncertainty principle. அப்போ வந்து அதோடைய மோஷனை பற்றி நம்மளால் சொல்ல முடியல அப்படிங்கிறாங்க அவங்க கான்செப்ட் படி. ஸோ இதனால் நியூ மெக்கானிக்ஸ் இதில் வந்து ஒரு புதுசாக ஒரு டெரைவ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நியூ மெக்கானிக்ஸ் வந்து டெரைவ் பண்ணுறாங்க. அதுக்கு தான் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அதை வச்சு டெவலப் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து ஷ்ரோடிங்கர் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வேவ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அதாவது வகை சமன்பாட்டை பயன்படுத்தி வகைக்கெழு சமன்பாடுகளை பயன்படுத்தி என்ன சொல்கிறாங்க, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வச்சு அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஷ்ரோடிங்கர் அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் வந்து சொல்கிறாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, வேவ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. So this equation பாருங்க, this equation determines the change of wave function in space depending on the field of force in which the electron moves அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறோம்னா, இந்த ஈக்குவேஷன் எதை டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னா, ஒரு எலக்ட்ரான் இப்படி இருக்குது, இதில் வந்து எலக்ட்ரான் இப்படி வேவாக போகுது அப்படின்னா அதோடைய ஃபங்க்ஷன் டிபெண்டிங் அந்த ஃபீல்டு. ஸோ அது வந்து எந்த ஃபீல்டில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோடய ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும், ப்ளஸ் வந்து அதோடய எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகும். ஓகேவா, பாருங்கள், the change of wave function in space depending on the field of force. அதன் விசை அது எந்த ஃபீல்டில் இருக்கோ அதை பொறுத்து அதோடைய வேவ் ஃபங்க்ஷன்ஸ் அந்த எலக்ட்ரான் மூவிங் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ த டைம் இண்டிபெண்ட், இதில் ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. அதில் ஒன்று வந்து டைம் டிபெண்ட் ஒன்று இருக்குது, டைம் இண்டிபெண்ட் ஒன்று இருக்குது. காலத்தை சார்ந்தது, அதாவது டைமை டிபெண்ட் பண்ணியிருக்கிறது, டைமை இண்டிபெண்ட் பண்ணியிருக்கிறது. ஓகேவா, ஸோ அதனால் இதுதான் முக்கியம். இந்த வாட் இஸ் ஷ்ரோடிங்கர் ஈக்குவேஷன் அப்படின்னு உங்களை கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ இதை டிஃபைன் பண்ணலாம். திஸ் ஈக்குவேஷன் டிட்டர்மைன்ஸ் த சேஞ்ச் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன் இன் ஸ்பேஸ் டிபெண்டிங் ஆன் த ஃபீல்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகேவா, விச் த எலக்ட்ரான் மூவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்பேஸ், அதாவது இப்போ எலக்ட்ரான் ஆர்பிட்டால் அப்படின்னா அந்த ஸ்பேஸில் இருக்க எலக்ட்ரான் மூவ் ஆகிறது அங்கே இருக்கிற ஃபீல்டு, அது எந்த ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டாக எலக்ட்ரிக் ஃபீல்டாக, அதை பொறுத்து அதோடைய ஃபோர்ஸஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ஆல்ரெடி நம்ம ஜீமன் எஃபெக்ட், ஸ்டார்க் எஃபெக்ட்லாம் சொல்லியிருக்கோம் போன கிளாஸில். ஸோ அது மாதிரி தான் சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ இப்போது அக்கார்டிங் டு த ஷ்ரோடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் ஹெச் கேப் இது சை அப்படின்னு சொல்லுவோம், இ சை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெச் கேப் இது வந்து ஹெச் கேப், ஹெச் போட்டு மேலே கேப் பண்ணணும். எல்லோரும் ரைட் பண்ணும்போது இந்த கேப் விட்டுருவீங்க, அப்படி பண்ணிடாதீங்க. ஆக்சுவலாக ஹெச் கேப் அப்படின்னா இதுக்கு பேர் ஹாமில்டன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஹெச் கேப் சை இஸ் ஈக்குவல் டு இ சை. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஈக்குவேஷன் சொல்கிறாங்க. இப்போ ஹெச் கேப்புங்கிறது ஹாமில்டன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து வந்து இந்த சை இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் பொசிஷன், அதாவது சைங்கிறது என்னென்னா பொசிஷன் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் த பார்ட்டிக்கல், அந்த பார்ட்டிகல்ஸோடைய பொசிஷன். ஓகேவா, அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு சொல்கிறோம். ஈங்கிறது எனர்ஜி ஆஃப் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பொசிஷன் எக்ஸு ஒய் இசட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பொசிஷன் கோஆர்டினேஷன். ஸோ இதை வச்சு பேஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பாருங்கள், இந்த ஹெச் கேப்னு சொல்கிறோம் இல்லையா, ஹாமில்டன் ஆப்ரேட்டருடைய வேல்யூ என்னென்னா -h²/8π² m டோ ஸ்கொயர் டிவைடட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் டிவைடட் பை டோ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் டிவைட் பை டோ எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் வி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து பாருங்கள், இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த ஹெச் கேப் வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள்.
ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா பாருங்கள் மைனஸ் ஹெச் ஸ்கொயர் பை 8 பை ஸ்கொயர் எம் இன்ட்டு டோ ஸ்கொயர் சை divided by dou x square plus dou square psi divided by dou y square plus dou square psi divided by dou z square plus v into psi psi அப்படியே உள்ள மல்டிபிள் பண்ணிடுறேன் எல்லாத்துலேயும். இந்த psi வேல்யூவை வந்து அப்படியே உள்ள இது கூட இந்த ஹேமில்டன் ஆப்ரேட்டருக்குள்ள மல்டிபிள் பண்ணும்போது எல்லாமே psi உள்ளே வந்துடுது. புரியுதா? இந்த psi இந்த இடத்துல எல்லாமே psi. அடுத்து விக்கு v into psi. அடுத்த டேர்மில் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இ சை அதை வந்து இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்? மைனஸ் கவனிங்க மைனஸ் ஹெச் ஸ்கொயர் டிவைட் பை 8 பை ஸ்கொயர் எம் இன்ட்டு டோ ஸ்கொயர் சை டிவைட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் சை டிவைட் பை டோ ஒய் ஸ்கொயர் டோ ஸ்கொயர் சை டிவைட் பை டோ இசட் ஸ்கொயர் ப்ளஸ் வி சை இந்த இ இது வந்து இங்கே வந்துச்சுன்னா இங்கே ஒரு மாதிரி ஆகும் மைனஸ் இ சை ஈக்குவல் டு 0ன்னு ஆகிடும். ஓகேவா? இது கொஞ்சம் கவனிங்க. அதுக்கடுத்து இந்த டேர்மை மைனஸ் 8 பை ஸ்கொயர் எம் டிவைட் பை ஹெச் ஸ்கொயரில் மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகணும்? இந்த டேர்ம் இங்கே மல்டிபிள் பண்ணும்போது இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து இந்த இடத்துல என்ன வரும்? மைனஸ் 8 பை ஸ்கொயர் டிவைடட் பை சரி பை ஸ்கொயர் எம் டிவைடட் பை ஹெச்னு வரும். எந்த இடத்துல? இந்த இடத்துல இங்கே மைனஸ் சார்ஜ் வரும். இங்கே ஏற்கனவே உள்ள என்ன இருக்குது? மைனஸ் இசை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து என்ன பண்ணுங்கன்னா இந்த காமன் டேர்ம் வந்து எடுத்தீங்க வெளியே எடுத்தீங்க அப்படின்னா இந்த சையை வெளியே எடுத்திங்கன்னா என்ன வந்துடும்? இங்கே ஆல்ரெடி இது வந்து கேன்சல் ஆகிடுச்சு மல்டிபிள் பண்ணும்போது. அப்போ ரிமைனிங் இருக்கிறது டோ ஸ்கொயர் சை ப்ளஸ் டோ ஸ்கொயர் சை டிவைட் பை டோ ஒய் ஸ்கொயர் டோ ஸ்கொயர் சை டிவைட் பை டோ இசட் ஸ்கொயர். இதில் அந்த காமன் டேர்ம் இ மைனஸ் வியை வந்து காமனாக வெளியே எடுத்திங்கன்னா அந்த சை வெளியே வந்துடும். ப்ளஸ் ரிமைனிங் இருக்கிறது 8 பை ஸ்கொயர் எம் டிவைட் பை ஹெச் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை என்ன சொல்கிறாங்கன்னா ஷோடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த எபோவ் ஷோடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது டஸ் நாட் கண்டெயின் டைம் அஸ் வேரியபிள். இதில் பார்த்திங்கன்னா டைம் சம்மந்தமாக அதாவது டி இந்த மாதிரி வேரியபிள்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸோ டைம் இண்டிபெண்டன்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வந்து என்ன ஈக்குவேஷன்? The above equation is a wave equation does not contain the time as a variable. Time variable இது இல்லை அப்படிங்கிறனால இது வந்து என்னது? டைம் இண்டிபெண்டன்ட் ஈக்குவேஷன். உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்கும்போது அப்படி சொல்லுவாங்க derive the Schrodinger wave equation அப்படிங்கும்போது சில டைமில் என்ன பண்ணுவாங்க derive the Schrodinger equation for time independent அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனம் பார்த்துக்கு. நமக்கு இதில் டைம் டிபெண்ட்டும் இருக்குது, அது நமக்கு வந்து போர்ஷனில் இல்லை. ஸோ அப்போ திஸ் ஈக்குவேஷன் கேன் பி சால்வ் ஒன்லி ஃபார் சர்டைன் வேல்யூ. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை வச்சு எனர்ஜி வேல்யூ சர்டைன் வேல்யூ நம்மளால் மெஷர் பண்ண முடியும். இந்த டோட்டல் எனர்ஜியை தட் இஸ் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம். இந்த டோட்டல் அந்த எலக்ட்ரான் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த டோட்டல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டத்தை நம்மளால் குவான்டிஃபை பண்ண முடியும், அதாவது அளவிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே போல் பெர்மிட்டட் த டோட்டல் எனர்ஜி வேல்யூ ஆர் கால்டு எய்கன். இந்த டோட்டல் எனர்ஜி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த டோட்டல் எனர்ஜிக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் eigen value அப்படி சொல்கிறாங்க. அண்ட் கரஸ்பாண்டிங் வேவ் ஃபங்க்ஷன் ரெப்ரசன்ட் த அட்டாமிக் ஆர்பிட்டால். இது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா வேவ் ஃபங்க்ஷன், அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸுடைய வேவ் ஃபங்க்ஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ப்ளஸ் அதோடைய பெர்மிட்டட் டோட்டல் எனர்ஜியை வந்து சொல்லுது. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா த மெயின் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம். இந்த குவாண்டம் மெக்கானிக்கல் ஆட்டத்துடைய ஃபியூச்சர் என்ன? இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அதில் ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஃபஸ்ட்டு த எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இன் ஆட்டம் இஸ் குவான்டைஸ்டு. அதாவது ஒரு ஆட்டமில் இருக்க எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா அதோடைய எனர்ஜியை வந்து நம்ம கணக்கிடுறோம். ஸோ குவான்டிஸ்ட்னா அளவிடுதல்னு பேர். ஓகேவா? அதுக்கடுத்து த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் குவான்டிஸ்டு எலக்ட்ரானிக் எனர்ஜி லெவல். அதாவது எக்ஸிஸ்டன்ஸ்னால் ஏற்கனவே இருக்கிற எலக்ட்ரானோட எனர்ஜி லெவல் அப்படிங்கிறது த டைரக்ட் ரிசல்ட்ஸ் ஆஃப் த வேவ் லைக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானுடைய அதாவது எலக்ட்ரானிக் எனர்ஜிங்கிறது எதை வச்சு சொல்கிறோன்னா த டைரக்ட் ரிசல்ட் ஆஃப் த வேவ் லைக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரான். எலக்ட்ரானுடைய பண்புகளை வச்சு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஆனால் வந்து த சொல்யூஷன் ஆஃப் ஷ்ரோடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் கிவ்ஸ் அலவுடு. அதாவது அலவுடுனா ஒரு குறிப்பிட்ட அளவு, அதுக்கு எவ்வளோ அலோவ் பண்ணியிருக்காங்களோ அந்த ஆர்பிட்டால்ஸில் இருக்கிற அந்த எலக்ட்ரான்ஸோடைய எனர்ஜியை வந்து கணக்கிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து அக்கார்டிங் டு த ஹைசன்பர்க் கன்சர்வேட்டிவ் பிரின்சிபல், நம்ம இருக்கிற படிச்சுக்கோங்க. ஹைசன்பர்க் கன்சர்வேட்டிவ் பிரின்சிபல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா
the exact position and momentum of the electron cannot be determined with absolute accuracy. Heisenberg uncertainty principle படி எலக்ட்ரானுடைய எக்ஸாக்ட் பொசிஷன் மொமெண்டத்தை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, cannot be determined with absolute accuracy. அக்யூரேட்டாக நம்மளால் டிட்டர்மின் பண்ண முடியாது. இதில் வந்து அதோடைய கருத்து என்ன, ஆஸ் அ கான்சிக்வன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, குவாண்டம் மெக்கானிக்ஸ் இன்ட்ரடியூஸ் த கான்செப்ட் ஆஃப் ஆர்பிட்டால் பற்ற கான்செப்ட் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போது ஆர்பிட்டாலுங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிட்டால் இஸ் a 3-dimensional ஸ்பேஸ். ஆர்பிட்டால் என்பது முப்பரிமாண அமைப்பில் இருக்கிற ஒரு ஸ்பேஸ். அப்படின்னா ஒரு இதில் அந்த ஸ்பேஸ் அந்த இடத்துல இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மேக்ஸிமம். அதாவது எலக்ட்ரான்களுடைய நிகழ்தகவு அதிகமாக இருக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம யாருன்னு சொல்கிறோம், ஆர்பிட்டாலுங்கிறது ஒரு ஆட்டமோட நியூக்ளியஸை சுற்றி இருக்கிற இந்த ஸ்பேஸ், 3-dimensional ஸ்பேஸ். ஸோ இதில் வந்து எங்கெல்லாம் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரானின் நிகழ்தகவு அதிகமாக இருக்கிறதோ, ஸோ அதை தான் நம்ம யாருன்னு சொல்கிறோம், ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் இப்போ உங்களுக்கு வந்து டிஃபைன் ஆர்பிட்டால் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்பாங்க. ஸோ 2 மார்க்ஸில் அது கேட்டாங்கன்னா இதை நீங்கள் ஆன்சராக எழுதலாம். ஆர்பிட்டால் இஸ் a 3-dimensional ஸ்பேஸ் இன் விச் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் மேக்ஸிமம். அதுக்கு ஆன்சர் இருக்குது. அதுக்கு ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபலுக்கும் இந்த கொஷின் இதுலேயே ஆன்சர் இருக்குது. ஸோ அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்கள், 4th பாயிண்ட்டு, த சொல்யூஷன் ஆஃப் ஷ்ரோடிஞ்சர்-வேவ் ஈக்குவேஷன் ஃபார் அலவுடு the energy of an atom gives a wave function. அதாவது இப்போ நம்ம ஷ்ரோடிஞ்சர் ஈக்குவேஷன் படி என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரான் அப்படிங்கிறது வேவ் அதாவது ஒரு நியூக்ளியஸை சுற்றி வேவ் இதில் போகுது அப்படின்னா அதோடைய வேவ் ஃபங்க்ஷன், அதோட எனர்ஜியை பற்றி என்ன சொல்கிறாங்க, கொடுத்துருக்காங்க. தட் இஸ் psi அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ விச் ரெப்ரசன்ட்ஸ் த அட்டாமிக் ஆர்பிட்டால். இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுறது, அட்டாமிக் ஆர்பிட்டால் ரெப்ரசன்ட் பண்ணுறது. அதே போல் வேவ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரான் அப்படிங்கும்போது ப்ரெசன்ட் இந்த ஆர்பிட்டால் கேன் பி வெல் டிஃபைன்டு by the wave function அப்படி சொல்கிறோம். அதே போல் the wave function psi itself no physical meaning. இதுக்கு வந்து எந்த ஒரு ஃபிசிக்கல் மீனிங்கும் கிடையாது. அதே போல் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஸ்மால் வேல்யூ. அது நம்ம எடுத்துக்கிற அந்த ஆர்பிட்டாலில் இருக்க எலக்ட்ரானுடைய நிகழ்தகவு, அதிகபட்சம் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் நிகழ்தகவு வந்து அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்மால் வேல்யூ அப்படிங்கும்போது அரௌண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பொசிஷன் ஸ்மால் வேல்யூன்னு சொல்கிறாங்க. அதோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ், ஒய், இசட், அது வந்து பொசிஷன் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் ப்ரப்போர்ஷனல் டு எதுக்கு ப்ரப்போர்ஷனலாக இருக்கும் அப்படின்னா psi இன்ட்டு எக்ஸ், ஒய், இசட், ஒய் ஹோல் ஸ்கொயர்டு. ஆக்சுவலாக இது ஸ்கொயர்டு 2 இல்லை, அது ஸ்கொயர்டு வரும். அதே போல் டிஎக்ஸ் டிஒய் டிஎக்ஸ் டிஒய் டிஇசட் இன்ட்டு psi ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் ஹோல் ஸ்கொயர்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் சொல்கிறோம் ப்ராபபிலிட்டி ஆஃப் டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் டென்சிட்டி அப்படிங்கிறது இஸ் நோன் ஆஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் டென்சிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்பயுமே எப்படி இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே, இது எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஷ்ரோடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு குவாண்டம் நம்பர்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த குவாண்டம் நம்பர்ஸ் இன்றைக்கி இது வரைக்கும் இருக்கட்டும். நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், குவாண்டம் நம்பர்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த ஷ்ரோடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷனை கொஞ்சம் நல்லா படிங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, கண்டிப்பாக சொல்லித்தரேன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஷ்ரோடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் வந்து ஒரு 5 மார்க் கொஷின். ஸோ இதை நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து இந்த சம்மையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து குவாண்டம் நம்பர்ஸை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஹேவ் a nice day.